ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த லஞ்ச் பேஸ்கெட் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே சிவன்கண்ணில் இந்த மாதிரி லஞ்ச் பேஸ்கெட் போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இந்த ஒரு பக்கமாக வந்துட்டு பூ போட்டு லாக் பண்ணுற மாதிரி போட்டிருப்பேன். இப்போது இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது என் சிஸ்டர், என் தங்கச்சி ஃபோட்டோ அனுப்பிச்சு, அவள் சோஷியல் மீடியாவில் தான் ஏதோ ஒரு இதில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தா. அதே மாதிரியே எனக்கு போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அதே மாதிரியே நான் போட்டிருக்கேன். அதில் உள்ள கலர்ஸ் எல்லாமே எனக்கு அதே மாதிரியே போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். அந்த ஒயிட்டு அந்த பிளாக்கும் வச்சு போட்டிருந்தது. நான் க்ரீம் கலர் வச்சு போட்டிருக்கேன். ஒயிட் கலர் கிடைக்கல எனக்கு, அதனால் அந்த க்ரீம் கலர் இருந்துச்சு, அதை வச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நான் ஏற்கனவே பர்ஸ் பாருங்கள் போட்டேன். அதில் அந்த ஒட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த வெல்க்ரோன்னு சொல்லுவாங்க, அதை அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி போட்டேன். எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சதில் பிக்சர்லையும் அந்த மாதிரி ஒட்டியிருந்தாங்க அந்த கூடை போய் மூடுறதுக்கு மேலே. ஆனால் நம்ம அந்த பர்ஸ் போட்டப்பயே கமெண்ட்டில் நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு அது எப்படி வாங்குறதுன்னு தெரியல அந்த ஒட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போது நம்ம இது ஒட்டாமையே பாருங்கள், அந்த மூடிக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அது ஒட்ட வேண்டாம், கேப் தெரியாது, ஒட்டாமல் கேப் தெரியாத மாதிரி நான் அந்த மாதிரி போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் மேலே எனக்கு அனுப்பிச்ச அந்த பிக்சர்லேயும் மேலே ஒட்டி இருந்துச்சு. ஆனால் இதில் எல்லாராலையும் அது வாங்க முடியாதுங்கிறதுனால நான் ஒட்டாமல் எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நான் பாருங்கள் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போது அதுக்கு ஒயர் வாங்கிட்டு நடுப்புற ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் ஸ்கேல் வச்சு அளந்துக்கலாம். கருப்பு கலரில் 2 கட்டு வாங்கிக்கோங்க, ஏன்னா ஒரு கட்டு பத்தில் இடையிலையே நம்ம இன்னொரு கட்டு தேவைப்படும். இப்போது எப்படி அளக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8.5 அடி, 8.5 அடி எடுத்துக்கோங்க. 8.5 அடியில் ஒரு ஒயர் அளந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயரை வச்சு மீதி எல்லா ஒயரையும் நீங்கள் அளந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் அளந்து கட் பண்ணிக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போது எத்தனை ஒயர் கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். அந்த பிளாக் கலரில் 10 ஒயரும் அந்த க்ரீம் கலரில் 15 ஒயரும் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 25 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக இப்படி மடித்தாச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் கருப்பு கலர் ஒயர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனுக்கு மட்டும் அதை எடுத்துட்டு 2ஆக மடித்தோம்ல, அதிலிருந்து பாருங்கள் நான் இப்படி 1/2 அடி வச்சுருக்கேன்ல, நீங்கள் ஒரு 3/4 அடியாக கம்மியாக விட்டுக்கோங்க. நான் 1/2 அடி தான் கம்மியாக விட்டு காமிச்சிருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஒயர் சைடில் அதிகமாக வேஸ்ட் ஆணுச்சு, அதனால் நீங்கள் சைடு விடும்போது 3/4 அடி விட்டுக்கோங்க. இப்போ பேசிக் நாட் அதை மடித்தது மேலே அதை மேலே மாட்டிட்டு அடியில் அளந்து விட்டது அந்த கருப்பு இருக்கும், அதை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுங்க. பேசிக் நாட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இப்போ மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்கா, கீழே அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அப்படி மேலே தள்ளி விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கோங்க. சைடில் கம்மியாக இருக்கும். சின்ன மினி பேஸ்கெட்லாம் நிறையா போட்டுட்டேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போடுறவங்களா இருந்தால் அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சைடில் 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. நான் 1/2 அடி தான் கம்மியாக விட்டுருக்கேன், நீங்கள் 3/4 அடி கம்மியாக விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வேஸ்ட்டாக போயிடும், அதனால் சொல்கிறேன், மீதியாகும். இப்போ இன்னொரு ஒயர் கட் பண்ணதை சமமாக மடிச்சுட்டு சிவன்கண் நாட் போடணும். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அடியில் அப்படி வச்சுக்கோங்க. 2ஆக மடித்தது இந்த இடது கை பக்கம் அடியில் இருக்கிற ஒயரை எடுக்கணும். அதனால் மேலே இருக்கிற ஒயரை நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இசட் மாதிரி மடிக்கணும் பாருங்கள். நான் எப்படி இப்படி பாருங்கள், மெதுவாக உங்களுக்கு ஸ்லோவாக காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். நான் 2 டைம் பாருங்கள், அந்த கையை வச்சே காமிக்கிறேன் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போது அப்படியே அந்த மேலே போகிறத அப்படியே கீழே இழுங்க. 2 ஒயரையும் சேர்த்து கீழே இழுத்துட்டு இந்த இடது கை பக்கமாக எடுத்து விடணும். எப்பயும் நம்ம அடி ஒயரை இந்த வலது கை பக்கமாக எடுப்போம் இல்லையா, இப்போ இடது கை பக்கமாக எடுத்து அந்த இசட் மாதிரி வளைச்சி விட்டு அந்த ஹோல்ஸில் விட்டு மேலே இழுத்திங்கன்னா எல்லா பக்கமும் டைட் பண்ணோம்னாக்க நமக்கு சிவன்கண் நாட் கிடச்சிரும்.
இப்போது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது கீழே இருக்கிறத அப்படி மேலே தள்ளி விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது இந்த சிவன் கண் நாட்டு ஒன்று, சாதாரண நாட்டு ஒன்று போடும்போது பக்கம் பக்கமாக இருக்கும் அந்த ஒயரு. அதுதான் நமக்கு. இப்போது அடுத்தது இன்னொரு ஒயர் கட் பண்ண ஒயர் எடுத்து அடுத்தது என்ன போடணும்னா, நம்ம பேசிக் நாட்டு நார்மல் முடிச்சு போடணும். சாதா முடிச்சு போடணும். எப்பயும் போல் சமமாக மடிச்சுட்டு சாதா முடிச்சு போடுங்க. ஒரு நார்மல் நாட் போட்டாக்க அடுத்து சிவன் கண் போட்டோம். அடுத்தது இப்போ பேசிக் சாதா முடிச்சு ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு அது மேலே இது சமமாக மடித்ததை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே எடுத்து வச்சுட்டு அந்த சைடில் போகிறத அது மேலே ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா முடிச்சு வந்துடும். பாருங்கள், போட்டு பார்த்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. இப்போது அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கலாம். சமமாக மடிச்சுட்டு அதை அந்த சிவன் கண் நாட் போடணும். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், அந்த கருப்பு ஒயர் ரன்னிங் ஒயருக்கும் அடியில் வச்சுட்டு அதை பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இப்படி வளைச்சி இசட்டு மாதிரி பாருங்கள், எஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கணும். மேலே வரணும் அந்த மடித்தது. அந்த மாதிரி வச்சுட்டு மேலே போகிற ஒயரை அப்படியே கீழே இழுத்து அந்த இடது கை பக்கமாக எடுக்கணும். அடி ஒயரை இடது கை பக்கமாக எடுத்து அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட்டு கிடச்சிடும். இதுதான் சிவன் கண் நாட்டு. உங்களுக்கு எப்பயும் போல் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இப்போ மேலே பாருங்களேன், ரெண்டாக செட்டாக தெரியும். மேலே ஒரு செட்டு 2 ஒயர் தெரியும், கீழே ஒரு செட்டு தெரியுது பாருங்கள். இப்போது அடுத்த ஒயர் எடுத்துக்கலாம். அதையும் சமமாக மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாதாவில் ஆரம்பித்தோம், அடுத்தது சிவன்கண், அடுத்து சாதா, அடுத்தது சிவன்கண். அப்படி ஒரு சிவன்கண்னா ஒரு சாதா முடிச்சு, ஒரு சிவன்கண் அடுத்து ஒரு சாதா. இந்த மாதிரி மாற்றியே போடுங்க. சாதா சிவன்கண், சாதா சிவன்கண், சாதா, இந்த மாதிரி மாற்றி அடுத்து சிவன்கண் அந்த மாதிரி போடணும். 5 சந்தன கலர் ஒயர் போட்டுட்டோம். அடுத்தது 5 கருப்பு போடுங்க. அடுத்த 5ம் சந்தன கலரு, அடுத்து கருப்பு, அடுத்து சந்தன கலர். மொத்தம் 25 ஒயர் கட் பண்ணோம்ல, எல்லாத்தையும் 5 பிரித்து இந்த மாதிரி போடுங்க. லாஸ்ட்டில் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அதே மாதிரியே மாற்றி போடுங்க. ஒரு சாதா ஒரு சிவன்கண் அந்த மாதிரி மாற்றி போட்டுட்டு சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணுங்கள். அதாவது மேலே போகிற ஒயரை விட 3/4 அடி கம்மியாக கட் பண்ணுங்கள். இப்போ சைடில் போகிற அளவு அளந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ சாதா போட்டோமா, அடுத்தது சிவன்கண் போடணும். அதனால் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை மடித்து வச்சுட்டு இந்த சைடில் போகிற அளவு அளந்துருந்தோம்ல, அதை இப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. மேலே வச்சு பிடிச்சிக்கோங்க. நான் எப்படி வச்சு காட்டுறேன்னு பாருங்கள். கட்டை விரலில் வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், அந்த இடது கை பக்கமாக கீழே தொங்குகிற ஒயரை, அடிப்பக்கமாக இருக்கிற ஒயரை அதுக்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க மேலேயும் கீழேயும். இப்போது 2வது லைன் நம்ம ஆரம்பித்தது சிவன்கண் நாட்டில் ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், இது சைடில் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பக்கமாக பாருங்கள், ஒயர் ஜோடியாக பக்கமாக இருக்கும். அடுத்தது சாதா பேசிக் நாட்டு, அது நார்மல் நாட்டுன்னு சொல்லுவாங்க. அது இப்போது அடுத்தது ஒரு சிவன்கண் நாட் போடணும். அந்த கண் மாதிரி அந்த இடத்துல கேப் வரும், உங்களுக்கு பெரிய ஹோல்ஸ் இருக்காது. இப்போ அடுத்தது சிவன்கண் நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு அதுக்கு மேலே ரன்னிங் ஒயரை வச்சுட்டு இதை மடித்து அதில் விட்டுட்டு கீழே இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கிறேன். இதுதான் சிவன்கண். பாருங்கள், போட்டாச்சு. இப்போ அடுத்தது சாதா போடணும். இப்படி ஒரு சாதாவும் ஒரு சிவன்கண்ணும் இந்த மாதிரி மாற்றி போடுங்க. லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அளந்து கட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நடு லைனு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அது அடையாளத்துக்கு இந்த மாதிரி எப்பயுமே நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே எத்தனை லைன் கீழே எத்தனை லைன் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டு அளந்து இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். பாருங்கள், போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டில் அளந்து சைடில் போகிற அளவு அளந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது சந்தன கலரே நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், ஒரு சாதா போட்டோம், ஒரு சிவன்கண் போட்டோம். இப்போ அடுத்தது ஒரு சாதா நார்மல் நாட் போடணும். பேசிக் நாட்டில் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி தாங்க ஒரு லைன்
இதில் ஆரம்பித்தோம்னா அடுத்த லைன் சிவன் கண்ணில் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டே வந்து அளந்து கட் பண்ணி விடணும். இப்போ பாருங்கள், அடுத்தது சிவன் கண் எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். இது புதுசாக போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இத்தனை டைம் காட்டும்போது இது நான் வந்து விளக்கமாக சொல்லி தான் ஆகணும். சொல்லாமல் விட்டோம்னா தெரியாது இல்லையா ஒரு சிலர் புதுசாக போடுறவங்களுக்கு. அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இங்கே இத்தனை டைம் சிவன் கண் சாதான்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. புதுசாக போடுறவங்களுக்குலாம் தெரியாது, அதுக்காக. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. நான் எத்தனை லைன் போடணும்னு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த நடு லைனை முடிச்சு போட்ட லைன் இல்லாமல் சந்தன கலரில் 4 லைனும் கருப்பு கலரில் பிளாக்கில் 1 லைனும் போட்டிருக்கேன். அப்போது அந்த முடிச்சு போட்டதுக்கு மேலே 5 லைன் நம்ம போட்டிருக்கோம். போட்டதோடு சேர்த்து நமக்கு 6 வரும். முடிச்சு போட்டது இல்லாமல் 5 லைன் வரும். இப்போது அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அடுத்த சைடும் அதே மாதிரியே இப்போது அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுதான் நடு லைன் நமக்கு. அதுக்கும் இந்த பக்கம் நம்ம போட்ட மாதிரியே அந்த பக்கம் இப்போ சிவன் கண்ணில் ஆரம்பிங்க. சிவன் கண்ணில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணுங்கள். அடுத்து சாதா முடிச்சில் ஆரம்பித்து லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வந்து அளந்து கட் பண்ணி விடுங்க. இதே மாதிரியே கீழே போட்ட மாதிரியே மேலேயும் 5 லைன் போடுங்க. 4 லைன் சந்தன கலரும் 1 கருப்பு லைனும் நான் போட்டிருக்கேன். மொத்தம் பேஸ் வந்து 11 லைன் வரணும். பாருங்கள், நான் இந்த மாதிரி தான் சிவன் கண் உங்களுக்கு புரியறதுக்காக நான் திரும்பவும் பாருங்கள் மெதுவாக தான் காமிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது சாதா முடிச்சு. இப்போது இது மாதிரியே பாருங்கள் போட்டுட்டு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் அளந்து கட் பண்ணுங்கள். கீழே போட்ட மாதிரியே சொன்ன மாதிரி போட்டுருங்க அந்த பக்கமும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக போட்டுட்டேன். அந்த நடு லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா மேலே 5 கீழே 5 வரும். மொத்தம் டோட்டல் வந்து நமக்கு 11 லைன் பேஸ் வரணும். எண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. மேலே போடுறதுக்கு ஃபுல்லாக கருப்பில் தான் நம்ம போட போகிறோம். அந்த மாதிரி கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுட்டு அதை நல்லா கட்டிக்கோங்க, இல்லைனா சிக்கு விழுந்துடும். இப்போது சொருகிற அளவுக்கு மடிச்சுட்டு 3வது நாட்டிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அப்போது நமக்கு சாதா முடிச்சியில் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சொருகிற அளவுக்கு விட்டுட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு இதை அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு அடியில் இருக்கிற ஒயரை அந்த சொருகிற அளவுக்கு விட்டதை அந்த ஹோல்ஸில் விட்டு இழுத்திங்கனாக்க உங்களுக்கு நாட் கிடச்சிரும். அதை சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டிங்கன்னா போதும். இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே போட்டுட்டு வாங்க. ஒரு சாதா ஒரு சிவன் கண் அந்த மாதிரி மாற்றி மாற்றி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரியே பாருங்கள் போட்டிருக்கேன்ல, நான் போடுற மாதிரியே நீங்கள் போடுங்க. போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கார்னரில் வந்து எப்படி போடுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த லாஸ்ட்டில் வந்து ஒன்று பண்ணணும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போ பாருங்கள், அந்த கடைசி இதுக்கு போட வந்துட்டோம். நம்ம கடைசி நாட் போடுறேன். மேலே பார்த்து போகுதில்ல அந்த 25 இதில் அது கடைசி இது போட்டாச்சு. இப்போது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு மட்டும் தனியாக இருக்கும். மேலெல்லாம் எல்லாமே ஜோடி ஜோடியாக இருக்கும். செட்டு செட்டாக 2 2 பக்கம் பக்கமாக ஒயருங்க இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பக்கம் பக்கமாக 2 2 இருக்குது. அந்த ஒன்று மட்டும் பாருங்கள் தனியாக இருக்குது, அதுக்கு ஜோடி இல்லாமல் இருக்குது. அப்போது அந்த இடத்துல மட்டும் நம்ம ஒரு ஒயர் அந்த அளவே அளந்து அந்த கலரே அளந்து இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு விட்டு அதை கட் பண்ணுங்கள். கொஞ்சம் சொருகிறதுக்கும் ஒயர் விட்டுறணும் அளந்து. இப்போது அதுக்கும் அடியில் அதே நாட்டில் சொருகி விடுங்க பின்பக்கமாக. இப்போது நமக்கு வளவள பகுதி மேலே தெரிகிற மாதிரியும் அந்த பள்ளம் பகுதி வந்து பாருங்கள் இந்த மாதிரி சொருகுங்க. நான் சொருகிற மாதிரி நமக்கு மேலே அந்த ஒயர் எப்படி போகுதோ அதே மாதிரியே நமக்கு வேணும். அதனால் உள்ளார அப்படி திருப்பி சொருகுங்க. கொஞ்சம் தூரம் இதை சொருகிறத மட்டும் நான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். ஒரு 6 7 முடிச்சிலையாவது சொருகி விடுங்க. அப்போ தான் எடுத்துகிட்டு வராமல் உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா சொருகியாச்சு. ஒரே இதுலேயே 2 ஒயர் பாருங்கள் இப்போ வரும். மேலே அந்த வளவள பகுதி நம்ம போடுற மாதிரி இருக்கிற மாதிரி சொருகிக்கோங்க. இப்போது அந்த சொருகுனதுலேயும் நம்ம போடணும், ஏற்கனவே ஒரு ஒயர் இருக்கும்ல அதுலேயும் போடணும். இப்போது இது வந்து ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சாதாவில் முடிச்சிருந்தோம். அதனால் அடுத்தது சிவன் கண்ணில் போடுறோம். அந்த ரன்னிங் ஒயரு கட்டோடு இருக்கிற ஒயரு போட்டுக்கிட்டே வந்தோம்ல அதை அப்படியே கட் பண்ண மாட்டோம். முன்னாடிலாம் கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணாமல் அப்படியே வளைஞ்சி அப்படியே போட்டுக்கிட்டு வாங்க. அந்த சொருகுனதையும் போடுங்க, சொருகுனதும் சேர்த்து போடுங்க. ரொம்ப இழுத்துறாமல் போடுங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அடுத்து வந்து மேலே வரும்போது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ பாருங்கள், அதுக்கு மேலே வரிசையாக எப்பயும் நம்ம போடுற மாதிரியே போட்டுட்டு வாங்க.
ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல ஒரே ஒரு ஒயர் சொருகணும். நம்ம அந்த அளவு அளந்து அதை சொருகி போடுறோம். இப்போ அப்படியே வரிசையாக மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. ஒரு சிவன் கண், ஒரு சாதா, அந்த மாதிரி போட்டுகிட்டே வாங்க. அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு இனிமேல் தேவையில்லை, அதை எடுத்து விட்டுறலாம். இப்போது இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வரணும். அங்கேயும் நம்ம வந்து ஒரு ஒயர் சொருகணும். பாருங்கள், ஜோடி ஜோடியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். அந்த இடத்துல இப்போ ஜோடி ஜோடியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் பாருங்கள் சிங்கிளாக இருக்குது. நான் கையை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். 2 இருக்கா பக்கத்துலலாம். அது ஒன்று மட்டும் பாருங்கள் ஒன்றா இருக்குது, தனியாக இருக்குது. அந்த மாதிரி 4 இடத்துல இருக்கும். நம்ம ஒரு இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு சொருகி காமிச்சிட்டேன். இது 2வது கார்னரு. 2வது மூலையிலையும் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும். அந்த ஒரு ஒயராக இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஜோடி ஒயர் சொருகணும். அப்போ தான் சிவன் கண் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொருகிறத மட்டும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். உள்ளார கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ அதுலேயே 2 ஒயர் ஆக்கிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை அப்படியே போட்டுக்கிட்டே வரும்போது அந்த சொருகின ஒயரையும் சேர்த்து கட் பண்ணாமல் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அதுதான் மூளை திருப்புறது. நான் அந்த பக்கம் போட்டு காமிச்சேன் இல்லையா, ஒரு கார்னரு, அதே மாதிரியே இப்போது இந்த சைடு 3வது கார்னர்லேயும் ஒரு ஒயர் சொருகணும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜோடி ஜோடியாக இருக்குது. அந்த கருப்பு மட்டும் தனியாக இருக்குது. அப்போது அதுக்கும் அந்த மாதிரி சைடில் அளந்து கீழே சொருகிற அளவுக்கு கொஞ்சம் விட்டு கட் பண்ணி அதையும் சொருகி விட்டுறலாம். இப்போ 3வது கார்னர்லேயும் நம்ம ஒரு ஒயர் சொருகிறோம். அப்படியே நீட்டமாக உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. நான் சொருகிறத மட்டும் வேகமாக காட்டிடுறேன். இப்போ பாருங்கள் 3 கார்னர்லேயும் அந்த ஒத்தையாக இருக்கிற ஒயருக்கு சொருகிட்டோம். அதே மாதிரி இப்போ 4வது இங்கே ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த இடத்துல பாருங்கள் ஆரம்பித்தோம்ல, இங்கே தான் நம்ம ஆரம்பித்தோம். அந்த இடத்துல பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஒயர் மட்டும் தனியாக இருக்குது. அதையும் பாருங்கள் இந்த மாதிரி சொருகிற அளவுக்கு அளந்து கட் பண்ணி அதையும் சொருகி விட்டுடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் 4 பக்கமும் இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு வரிசையாக நீங்கள் எந்த இடத்துலையும் ஆரம்பிச்சுட்டு கட் பண்ணாமல் போட்டுக்கிட்டே வரலாம். எல்லா கார்னரும் மூளை திருப்புறதுனா ஒன்றுமே இல்லை, அந்த ரன்னிங் ஒயரை வச்சு வரிசையாக நம்ம கட் பண்ணாமல் போட்டுக்கிட்டே வரோம். அப்போ அது வளைஞ்சி பெண்டாகும் அந்த இடத்துல. அவ்வளோதான். பாருங்கள், ஒரு கார்னர் போட்டோம். இதே மாதிரியே மீதி 4 கார்னர்லேயும் சொருகிட்டோம். 4 ஒயர் சொருகிட்டோம். இப்போது இதே மாதிரி நீங்கள் வரிசையாக இனிமேல் விடாமல் போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். இப்போ அந்த ரன்னிங் ஒயர் கருப்பு ஒயர் வச்சு போடுறோம்ல, அதை கட் பண்ண வேணாம். கட் பண்ணாமல் அப்படியே போடணும் வளைஞ்சி. இந்த சைடு பேஸ் போட்டது போட்டுட்டு அந்த சொருகுன ஒயரையும் போட்டுட்டு இந்த நீட்டமாக உள்ள இடமும் போட்டு அப்படியே வரிசையாக சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. இப்போது போட்டுக்கிட்டு வந்துட்டேன். நம்ம வந்து இங்கே ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், 4 கார்னர் 4 மூலையும் போட்டுக்கிட்டு வந்தாச்சு. ஆரம்பித்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்படி தனித்தனியாக இருக்கும். இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை நீங்கள் அப்படி பின்பக்கம் வச்சு கையால் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் கையால் பிடிச்சிட்டு இந்த ரன்னிங் ஒயரை மடித்து அடிப்பக்கமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆரம்பித்த நாட்டு இருக்குல்ல, அதை வந்து லூஸ் பண்ணணும். மேலே இருக்கிற ஒயரை கீழே தள்ளிவிட்டு திரும்பவும் கீழே இருந்து மேலே தள்ளிவிட்டால் அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம பின்பக்கமாக அந்த கட்டோடு போட்டுட்டு வந்தோம்ல, அந்த ரன்னிங் ஒயரை மடித்து வச்சுருப்போம். அதை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இப்படி முன்பக்கம் எடுத்து அந்த ரன்னிங் ஒயருக்குள்ளார விட்டு அந்த இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும். பாருங்கள், இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோன்னு தெரியாமல் சமமாக முடிக்கிறதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. இப்படி உள்பக்கம் இழுத்துட்டாக்க உங்களுக்கு சரியாயிடும். இப்போ நம்ம சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல ஆரம்பித்தது, அதை வந்து சொருகி விட்டுருங்க. அந்த ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதை உள்ளார சொருகி விட்டுருங்க. இப்போது அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் பாருங்கள் அப்படி பின்பக்கம் இருக்கும். அதை அப்படி வளைச்சி மேலே சைடில் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள், இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வாங்க. அது எந்த இடத்துல வருதோ அடுத்த நாட்டில் போடுங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சாதா முடிச்சு தான் ஆரம்பிக்கும். சாதா முடிச்சு போட்டுட்டு அடுத்தது ஒரு சிவன் கண்ணாட்டுன்னு போடணும். இப்போ பாருங்கள், அந்த கீழே வளைஞ்சி அப்படி வரும். அதுதான் ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுறது. லேடர் நாட்டுன்னு சொல்லுவோம்ல அது. ஏணிப்படி முடிச்சு போடாமல் போட்டாக்கா மேலே ஒரு லைன் ஹைட்டாகவும் ஒரு பக்கம் ஒரு லைன் கம்மியாகவும் தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு போடுறோம். இப்போது
அதே மாதிரியே ப்ரொசீஜர் தான் நம்ம எப்பயும் போடுவோம்ல, ஒரு சாதா ஒரு ஏணிப்படி, ஒரு சாதா ஒரு சிவன் கண், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. லாஸ்ட்டில் போட்டுட்டு வந்துட்டு திரும்பவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி அடுத்த லைன் ஆரம்பிக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், அந்த மூலையிலலாம் இப்போ ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வந்துடுங்க அந்த இடத்துல. இப்போ பாருங்கள், நான் 2வது லைன் ஃபுல்லாக பாருங்கள் காமிக்கிறேன், போட்டுகிட்டே வந்துட்டேன். ஈஸியாக தான் இருக்கும். இப்போது ஏணிப்படி முடித்து திரும்பவும் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். பாருங்கள், இப்போது அப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க கட்டோடு இருக்கிற ஒயரை. இப்போது அந்த ஆரம்பித்த 2வது லைன் ஆரம்பித்த நாட்டு இருக்கும்ல, ஆரம்பித்த முடிச்சியை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி மடித்து வச்சுருக்கிறத பாருங்கள், அதில் விட்டுட்டு மேலே போகிறதுல அந்த ஒயரை கொஞ்சம் அப்படி முன்பக்கம் எடுத்துகிட்டு வந்து அந்த லூப்பில் விட்டு இழுத்திங்கனாக்க உங்களுக்கு டைட் ஆகிடும். இப்போது பின்பக்கம் நமக்கு அந்த கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்கும், அதை அப்படியே கொஞ்சம் பாருங்கள் இழுத்துட்டு ஜாயிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும். இப்போது அதை அப்படியே பாருங்கள் சைடில் அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கனாக்க இப்படி எடுத்துகிட்டு வரணும். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த லைன் போட ஆரம்பிங்க. 3வது லைன் இப்போ போட ஆரம்பிக்கிறோம். அது அதுக்கு தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே சாதா முடிச்சில் ஆரம்பித்தோம். அப்போது சாதா முடிச்சிலேயே பாருங்கள் அடுத்தடுத்த லைன் ஆரம்பிக்கும். இப்போ 3வது லைன் போடுறேன். 1 2 3 தான் காமிச்சேன். இதே மாதிரியே போட்டுட்டு வாங்க. நான் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு அந்த கருப்பு ஒயர் தீந்துருச்சு பாதியிலேயே, அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. சுற்றிலும் இந்த மாதிரி போடுங்க, போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் தூரம் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நமக்கு ஒயர் தீந்துருச்சு, கருப்பு கலர் ஒயரு ஒரு கட்டு தீந்துருச்சு. இப்போது ஒரு அரை அடி ஒயர் இருக்கும்போதே நீங்கள் அடுத்த புது ஒயரை ஆரம்பிக்கணும். அதை எப்படி ஜாயின் பண்ணணுன்னா பாருங்கள், அந்த இடத்துல சொருகிட்டு அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு 4 நாட்டாவது போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் போடுற மாதிரியே போடுங்க. ஒரு அரை அடி அந்த ஒயர் இருக்கும்போதே அந்த கடைசி நாட்டில் சொருகிட்டு அந்த ஒயரை கொஞ்சம் சொருகுங்க. சொருகிட்டு இந்த 2 ஒயர் அப்போ நமக்கு இருக்கும், இந்த ரன்னிங் ஒயரு கட்டோடு இருக்கிறதும் அந்த அடியில் அந்த அரை அடி இருக்கிற ஒயரும் இருக்கும். அதோடு சேர்த்து மடித்து நம்ம போடணும். இப்போ நான் போடுறேன்ல, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே ஒரு ஒயர் உங்களுக்கு ஒரு 3/4 அடி, அரை அடி, 3/4 அடி இருக்கும்போதே நீங்கள் அடுத்த புது ஒயர் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிகினராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் பாருங்கள் எத்தனை நாட் போட்டிருக்கேன்னு காமிக்கிறேன். அத்தனை நாட் போட்டுட்டேன். அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பயப்பட தேவையில்லை. இப்படி தான் நம்ம ஒயர் தீந்துருச்சு, இடையில நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒயர் தீந்துருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி புது ஒயர் போட்டுக்கலாம். ஒரே கலர் ஒயரு. அதுக்கு தான் கருப்பு கலரில் 2 கட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுறலாம். இல்லைனா அப்படியே பின்பக்கம் அதை வச்சுட்டு பின்னாடி சொருகி விட்டுறலாம். நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரியே இப்போ மாற்றி போட்டுகிட்டே வாங்க. நான் மேலே வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டுகிட்டே வந்துட்டேன். மொத்தம் நான் 24 லைன் போட்டுட்டு வந்திருக்கேன். மொத்தம் நம்ம 25 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, நீங்கள் 25 போட்டாலும் போடலாம், 24 போட்டாலும் போடலாம். நான் 24 லைன் போட்டிருக்கேன். நம்ம இதில் மடிச்சுலாம் எதுவும் சொருக போகிறதில்ல, அதனால் 24 போதும். ஒரு லைன் மடித்து சொருகிறது அப்படிலாம் இல்லை. இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு நான் அதை முடிக்கிறேன். 24 லைன் போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நம்ம அந்த ரன்னிங் ஒயரை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுறணும். சொருகிற அளவுக்கு பாருங்கள் விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே உடனே சொருகி விட்டுருங்க. இப்போது அடுத்தது அதை சொருகி விடுங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத காமிக்கிறேன். நீட்டமாக அப்படியே சொருகுங்க. அதை ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். சொருகிறது தானே, அப்படியே கீழே சொருகிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போது அந்த ஒயர் கீழே இருந்து அந்த கார்னர் மூளை திருப்பணும்ல, அதிலிருந்து பார்த்துக்கோங்க.
அந்த மூலையிலேருந்து கையை வச்சு அப்படி எண்ணிக்கோங்க. 27 வரும். நம்ம ஒரு ஒரு ஒயர் சொருகியிருப்போம், அதனால் 27 வரணும். இந்த பக்கம் 27, அந்த பக்கம் ஒயர் வெட்டினது நம்ம வந்து 25 தான் வெட்டினோம். ஆனால் ஒயர் சொருகியிருக்கோம்ல, அதனால் அந்த மூளை திருப்பினதுலேருந்து கை வச்சு பார்த்துக்கோங்க. சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இப்போ அடுத்தது போட ஆரம்பிங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் சொருகிற அளவுக்கு விட்டு நம்ம அளந்து கட் பண்ணணும். ஒரு சாதா போட்டோம்னா ஒரு சிவன்கண், அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. இப்போது அதுக்கு கீழே இருக்கிறது நம்ம சாதாவில் முடிச்சிருக்கிறோமா சிவன்கண்ணில் முடிச்சிருக்கோமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்தது நீங்கள் போட ஆரம்பிக்கணும். இது மாதிரி தான் போட்டுக்கிட்டு வாங்க. இந்த கார்னரும் பாருங்கள், அந்த மூலையிலேருந்து கையை வச்சு பார்த்துக்கோங்க. போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடுங்க. இப்போது அதே மாதிரியே அடுத்த லைன் போடணும். நம்ம 2 சைடும் இதே மாதிரி இந்த சைடும் போடணும், அந்த சைடும் போடணும். நமக்கு எதிர்பக்கம் இந்த இதுக்கும் இப்போ போட்டுட்ருக்கோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் போடணும். அந்த பேஸ் பக்கத்தை மட்டும் விட்டுருங்க. பேஸ் பக்கத்தை விட்டுட்டு நம்ம இந்த பக்கமும் போடணும், அந்த பக்கமும் போடணும். இந்த மாதிரியே நான் இப்போ போட்டு காமிக்கிற மாதிரியே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு ஒரு சாதா லைன்னா ஒரு சிவன்கண் லைன் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் போட்டுட்டு வரணும். ஒரு சைடு 6 லைன் போடுங்க, ஒரு சைடு 8 லைன் போடுங்க. அப்போ தான் நமக்கு மேலே வந்து ஓப்பன் தெரியாமல் இருக்கும். ஒரு சைடு 6 லைன் போட்டுட்டு இன்னொரு சைடு 8 லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி சொருகணும். எப்படி சொருகிறதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் மடக்கிலாம் சொருக வேணாம், 2வது லைன்லேருந்தே சொருகுங்க. ஒரு சாதா ஒரு சிவன்கண் போட்டதுனால சொருக்கும் போதும் நமக்கு இந்த வலது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் விடணும், இடது கை பக்கத்துலேருந்து ஒரு டைம் விடுற மாதிரி வரும். அது இழுத்துலாம் நீங்கள் ஒரு லைன் மடங்குற மாதிரிலாம் சொருகக்கூடாது. அப்படியே 2வது லைன்லேருந்து சொருகுங்க. இன்னொன்று, அந்த சொருகும் போது எப்பயுமே அந்த கார்னரில் முடிக்கிறோம்ல கடைசி லைனு, அந்த கடைசி லைனில் மேலே இருந்து கீழேயும் அதே மாதிரி சைடில் இருந்து அந்த சைடும் சொருகிட்டு லாஸ்ட்டில் உள்ளதை ஃபஸ்ட்டு சொருகிடுங்க. கடைசி நாட்டை சொருகிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொருகுங்க. நான் 2 பக்கமும் அதே மாதிரி போட்டு சொருகிட்டேன். இப்போ பேஸ்க்கும் அதே மாதிரியே சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுட்டு இப்போ வந்து போடுங்க. ஒரு 3 லைன் போடுங்க. அதே மாதிரியே தான் அந்த பக்கம் போட்டோம்ல, அது மாதிரி இது பிட்டு பிட்டாக அந்த மாதிரி போடணும். போட்டுட்டு சுருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணுங்கள். ஒயர் பாருங்களேன், அங்கே மேலே பாருங்கள், 3 லைன் போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, அதனால தான் நான் உங்களுக்கு ஒயரை சொல்லும் போதே சைடு விடுறதுக்கு வந்து ஒரு 3/4 அடியாக விட்டுக்கோங்கன்னு சொன்னேன். நான் வந்து 1/2 அடி கம்மியாக விட்டேன். நீங்கள் 3/4 அடி கம்மியாக விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 2 பக்கமும் அதே மாதிரியே 3 3 போட்டுட்டு பேஸ் பக்கம் 3 3 போட்டுட்டு நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். 2 சைடும் போட்டிருக்கேன். 2 சைடும் போட்டுட்டு அது வீடியோ ரொம்ப பெருசாக போகுதில்ல, அதனால் அந்த மாதிரி சொருகிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி மூடிக்கும். நம்ம அந்த ஒட்டுறது சொன்னேன்ல, அது கிடைச்சா வாங்கி ஒட்டிக்கலாம். அது இல்லாதவங்களுக்கு இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், க்ளோஸ் ஆகிக்கும், மேலே ஓப்பனாக தெரியாது நமக்கு. அதனால தான் நம்ம ஒரு சைடு 6 ஒரு சைடு 8 அப்படின்னு போட்டிருக்கேன். அப்போ அந்த போட்டதுனால மேலே வந்து எதுவும் ஒட்டாமையே கேப்பு தெரியாமல் இருக்கும், அவ்வளவுதான். இப்போது கைப்பிடி பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுலேயும் அந்த லாங் கைப்பிடி இருந்துச்சு. அதே மாதிரியே போட்டிருக்கேன். ஒன்று அதில் ஒட்டியிருந்தாங்க, நம்ம அதை ஒட்டுறது இல்லாமல் நான் போட்டு காமிச்சிருக்கேன். கைப்பிடி வீடியோ பெருசாக போகுது, அதனால் அடுத்த வீடியோவில் போட்டு காமிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.